ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. சும்மா நாங்கள் படுத்திருந்தாலுமே சிந்தனை பண்ண யானை வந்துடுமா, யானையை பார்த்துடலாமா, யானையை உங்களுக்கு காமிச்சிடலாமா, சரியான குளிர் அடிக்கி. அப்படியே அந்த மரத்து மேலாம் அப்படியே பனி இறங்கிருக்கு. அப்படியே பாருங்கள். நாங்கள் இந்த ஊர்க்காரங்கிட்ட வந்து விசாரித்தோம், எதுக்கு ஆனைக்குளம்னு அப்படின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டோம். அந்த யானை வந்து பல வருஷமாக பரம்பரையாக வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆனைக்குளம்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரே டயத்தில் 50 யானையும் வருமா, 2 யானையும் வரும், 1 யானையும் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுமே அதை என்ன நடக்குன்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம காட்டேஜ் கூட பின்னாடி எடுத்திருக்கோம். ஆனால் அங்கே கூட போகாமல் சரி யானையை பார்த்துட்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு யானையும் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் உள்ளவங்க, அவங்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க எதுக்கு வாட்ச் பண்ணுறாங்கன்னா யாரும் ஆற்றங்கரையில் நிற்காங்களா அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா இன்னொரு வார்னிங் போர்டு கூட வச்சுருக்காங்க. அது என்னன்னு சொல்கிறேன். ஆனைக்குளம் ரிவர் வேர் வைல்ட் எலிஃபண்ட் ஹெர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் அண்ட் த பேங்க் ஆஃப் பார்ட் ஆஃப் த ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதாவது இந்த ஆனைக்குளம் ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வைல்டு அனிமலுக்கு வந்து தாகத்தை தணிக்கிறதுக்கு வந்து இந்த ரிவர் தான் யூஸ் பண்ணுறது. ரிவருக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து யாருக்குமே பெர்மிஷன் வந்து கிடையாது. அதை மீறி போனால் செக்ஷன் 27ன்னு போட்டு 1E அப்படின்னு சொல்லி நிறையா செக்ஷன் படி ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இது ஒரு அஃபென்ஸும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பெர்மிஷன் இல்லாமல் நம்ம அந்த ரிவருக்கு மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அங்கேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மான் வந்துச்சு. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா இன்னொரு குட்டி மான் வந்து பார்த்துருக்கு. இந்த இடத்துல பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து நிற்கிது பாருங்கள், சென்றாக நிற்கி. மான் வந்துருச்சு. இதுக்கப்புறம் யானை வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி பார்ப்போம். அப்போ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு நைட்டு. கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6:33 ஆயிடுச்சு. இன்னுமே பார்த்திங்கன்னா யானை வந்து வரல. நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா, ஒரு 2 மணி வரை வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக ஒரு ஆள் தூங்க, ஒரு ஆள் முழிச்சிருக்க, ஒரு ஆள் தூங்க, ஒரு ஆள் முழிச்சிருக்க, அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வர பார்த்தோம் யானை வரல. இங்கே நிறையா பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்தால் நைட்டு 2 மணிக்குள்ளே வந்துடும், அதுக்கு மேலே வராது. ஆனால் இன்றைக்கி ஈவினிங் ஒரு 5 மணி 5:30க்குள்ளே சீக்கிரமாக இன்றைக்கி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு நம்ம தான் தெரியும். ஏன்னா நம்ம பசங்க இன்னும் யாருமே எந்திக்கலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு மூலையில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் வரை காட்டேஜுக்கே போகலை. யானை எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஒரு இதோடு இருந்தோம். பார்க்க முடியல. இவங்க எந்திரிச்ச பிறகு தான் எனக்கு தெரியும் ஊருக்கு போவே அந்த விளாக் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. நான் சொல்லிட்டேன் யானையை பார்க்காம இடத்த நம்ப மாட்டேன். அப்போ நேத்து வெயிட் பண்ண அந்த ஒரு நாளைக்கு என்ன பிரயோஜனம்? நேத்து யானை வரல, இன்னைக்கு வரும். எல்லாரும் தூங்கணும்ல, அதான் பிரயோஜனம். வாய்ஸ் எல்லாருமே எழுப்பி விட்டாச்சு. எழுப்பி விட்டுட்டு அப்படியே காலேஜில் போய் ப்ரஷ் பண்ணிவிட்டு டீ எல்லாம் சாப்பிட்டுட்டோம். இப்போ கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மறுநாள் காலையில் 9 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே ஒரு 13 மணி நேரம் இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் யானையே வரல. ஆனால் வரக்கூடிய வே வந்து இதுதான். அப்படியுமே நாங்கள் 8 பேர் வந்தோம். ஒரு ஆளாக மாற்றி விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட நாங்கள் படுத்துமே எங்கள் சிந்தனை பூரா யானை மேலே தான் இருந்துச்சு. சும்மா நாங்கள் படுத்திருந்தாலுமே சிந்தனை பண்ண யானை வந்துடுமா, யானையை பார்த்துடலாமா, யானையை உங்களுக்கு காமிச்சிடலாமா அப்படிங்கிற மைண்ட் தாட்டு எங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிற்க மாதிரியோ அங்கிட்டு நிற்க மாதிரியோ ஃபுல்லாகவே அதே தான் திங்கிங்கே இருந்துச்சு. ஸோ எங்களுக்குமே ஆசை தான் இருந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அதாவது யானை பொறுத்தவரை யான் வரலன்னு இங்கே உங்கள்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, காட்டுக்குள்ள பகுதியில் வந்து அதிகமாக மழை பெஞ்சாலுமே யானை வந்து வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று வரல, வந்திருந்தால் 2 மணிக்குள்ளே வந்துடுமா, நைட்டு 2 மணிக்குள்ளே வந்துடுமா, அதுக்கு மேலே வராதான். ஸோ நேற்று வராது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசை தான். பட் பசங்க எல்லாருமே ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ அதனால் இங்கே ஒரு டேம் இருக்குது, அங்கே குளிச்சுட்டு அப்படியே நாங்கள் அந்த லாக்கை வந்து முடிக்க போகிறோம். ரொம்பவே சொல்கிறேன், இது எங்களுக்கு ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டே பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை.
ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸாக வந்தீங்கன்னா இதுக்கு தயாராகிட்டு வாங்க. ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது ஏக்கங்கள் பாத்திரம் மாட்டமாக ஒரு வாட்டியாவது வந்துடாது அப்படின்ட்டு உண்மையிலே அவ்வளோ அட்வென்ச்சராக இருந்துச்சு. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். பாய்.